மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025. இந்த வருடம் நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். இது திருக்கணித முறைப்படி ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொது பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். இந்த மீன ராசி அப்படிங்கிறது குருவினுடைய வீடு. இப்போ சனி பகவான் பிரவேசம் செய்யக்கூடிய இந்த காலகட்டமானது மீன ராசியில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறார். சுக்கிரன் புதன் ராகு இருக்கக்கூடிய இந்த கிரக கூட்டு கிரகங்களில் இப்போ நமக்கு சனி பகவானும் போகும் பொழுது 4 கிரக சேர்க்கை மீன ராசியில் வருது. ஒரு சில வருடங்கள் இந்த சனிப்பெயர்ச்சியில் இந்த மாதிரி நடைபெறக்கூடும். இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் இப்படிப்பட்ட ஒரு கிரகங்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த கிரக சேர்க்கைகளில் இது நாட்டுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கிரக சேர்க்கைகள் பொதுவாக ஒரு உலக அளவில் பார்க்கும் பொழுது பிரகத் ஜாதகம்னு சொல்லும் பொழுது உலக அளவில் அது அவ்வளவு நல்ல ஒரு சேர்க்கை கிடையாது. இந்த தமிழ் வருட பிறப்பு பலனில் நம்ம மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம். இந்த சனி பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? நிறையா சமூக வலைத்தளங்களில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கும்பராசிக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது எல்லாம் போட்டிருப்பாங்க. பட் கடந்த 2.5 ஆண்டு காலம் இந்த ஜென்மத்தில் வந்த சனி பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு நல்லதும் பண்ணியிருக்காரு, அதே சமயத்தில் அவங்கள கஷ்டமும் படுத்தியிருக்காரு. இந்த கஷ்டம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடத்தை புகட்டி இருக்கும். ஒரு மனிதனை சீசன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இது கெட்டது அப்படின்னே சொல்ல முடியாது. வாழ்க்கையில் நம்ம நிறைய தவறுகள் செய்யும் பொழுது தான் நமக்கு அனுபவங்களும் நிறைய வரும். அப்போது கும்பராசிக்காரர்களுக்கு சனி தன்னோட சொந்த வீட்டில் தான் இருந்தார், கும்பத்தில். பட் இருந்தாலும் நமக்கு அது ஜென்ம சனி அப்படிங்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் நிறைய நீங்கள் கும்பராசிக்காரர்களை நீங்கள் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருப்பார். குடும்ப விஷயத்தில் நிறைய மன உளைச்சலை கொடுத்துருப்பார். இந்த ரெண்டும் நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோப்பா எனக்கு பயங்கர கெட்ட நேரம். அது கெட்ட நேரமே கிடையாது. நீங்கள் அடுத்தது வாழ்க்கையில் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க வேண்டும், நீங்கள் ஒரு படியை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா என்ன நான் எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த 2.5 வருஷம் நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. இதுதான் உங்களுக்கு ஜென்ம சனியில் நடந்திருக்கும். ஸோ இந்த ஜென்மசனி என்ன சனி பகவான் கெட்ட பலனா அப்படின்னா இல்லை, அது நல்ல பலன் தான். நம்ம பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு அடுத்த 2.5 ஆண்டு காலம் பாத சனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாத சனி அப்படிங்கிறச்சே கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்திற்கு போகிறார். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். ஆனால் என்னென்னா உங்கள் ராசிக்கு ராகு வந்துடுறார். அண்ட் 7ஆம் இடத்துல சூரியன் வீட்டில் கேத்து இருக்கார். ஸோ கொஞ்சம் நமக்கு மருத்துவ செலவுகள் இருக்கத்தான் செய்யும். அதில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். என்ன மாதிரியான ஒரு வயதானவர்கள் அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் இருக்கணும். ஐயோ நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், நான் ஒரு வேளை சரியாக இருந்திருந்தேன்னா அவங்கள காப்பாற்றிருக்கலாமோ, இந்த மாதிரியான பேச்செல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு நம்மளும் ஒரு சின்ன தலைவலின்னா கூட அவங்களுக்கு கவனம். ஸோ குடும்பத்தில் அதிகமான ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தாரிடம் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும். குடும்பத்தில் யாருக்கு ஏதாவது சின்ன ஆரோக்கிய கோளாறுனாலும் அதற்கான இதை நம்ம பார்த்துக்கணும். இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க, நம்ம சும்மா ஃபோனில் தான் பேசுகிறோம், அவங்க ஒழுங்காக சாப்பிட்டாங்களா, ஒழுங்காக தூங்குனாங்களா, எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரியாமையே இருக்கோம் இல்லைங்களா? அதில் நம்ம கூடவே போய் நம்மளுடைய வேலைகளை விட்டுட்டு கூட, நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, லாஸ் ஆஃப் பே போடுங்க, போய் உங்கள் பிள்ளைங்களோடையோ இல்லை கணவரோடையோ மனைவியோடையோ அது என்ன உறவோ அவங்களோட போய் இருந்து அவங்களுக்கு என்ன தேவைகள் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால்
கொஞ்சம் நமக்கு ஒரு மன ஆறுதல் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த ஜென்ம சனி முடியறது, பாத சனியில் வந்து வேறு விதமான பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு வருமா அப்படின்னா, குரு பகவான் வந்து இப்போ 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் திருமணம், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய யோகத்தை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார். நமக்கு இந்த சனி பெயர்ச்சினால் கும்பராசிக்காரர்களுக்கு பயமே தேவையில்லை. பட் நீங்கள் ஒரு காதல் வாழ்க்கையில் இருக்கீங்க, திருமணம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, நான் லவ் லைஃப்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் ஒரு மேரேஜை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னா, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவெடுக்கிறது நல்லது. அண்ட் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து நிறைய இந்த வருடம் வந்து இந்த சனிப்பெயர்ச்சியில் நிறைய செலவுகளை வந்து கொடுக்கும். ஸோ வீடு ரெனோவேஷனாக இருக்கலாம், இல்லை புதுசாக வீடு கட்டுறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு லேண்டு வாங்கிறதா இருக்கலாம், லேண்டுக்காக கடன் வாங்கிறதா இருக்கலாம். இப்படி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பல விதத்தில் பொருளாதாரத்தில் உங்களுக்கு நிறைய செலவுகள் எல்லாம் வருவதற்கு நம்ம கடன் படுறதுக்குமான வாய்ப்புகளும் இருக்கும். இப்போ பிள்ளைங்களுக்கு திருமணம் அப்படின்னாலும் நம்ம கடன் படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்னா, கடந்த 2.5 ஆண்டுகளை விட இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பலனை தந்தாலும் கூட கொஞ்சம் நம்ம இந்த ராகு கேத்து பயிற்சினால் எச்சரிக்கையாக இருக்கலாம். குரு பகவான் நமக்கு 5ஆம் இடத்தில் வருவதனால அது ஒரு பெரிய பலமாகவும் அமைகிறது. திருமண விஷயத்தில் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. டைவர்ஸ் கேஸ்லாம் போயிட்டுருக்கு, இன்னும் முடியாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு விரைவில் அதற்கான ஒரு நல்ல பலனும் உங்களுக்கு வந்து சேரும். காலகட்டத்தில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், இவங்களுக்கு வந்து கொஞ்சம் படிப்பில் சோம்பேறித்தனம் வரலாம். கொஞ்சம் அக்கறை அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். ஈடுபாடு அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டும். ஸோ இந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் படிப்பில் நல்ல ஆர்வம் வருவதற்கும் வியாழக்கிழமை ஹயக்ரீவ வழிபாடு சிறந்தது. அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் பைரவருக்கும் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி, பைரவர், ஹயக்ரீவர் இந்த 3 தெய்வங்களுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்தால் படிப்பில் தடையில்லாமல் இவங்க வந்து பாஸ் பண்ணுறதோ, இல்லை இந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நல்லா படிக்கிறதுக்கோ இந்த பரிகாரங்கள் எல்லாம் நமக்கு உறுதுணையாக அமையும். கும்பராசிக்காரர்கள் வந்து கடல் ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிவன் ஆலயங்கள், ஸோ ராமேஸ்வரம், அதே மாதிரி நீங்கள் கோகர்ணா, கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோகர்ணா, இங்கே வந்து நீங்கள் போய் சிவனை வந்து வழிபாடு செய்து விட்டு வரலாம். பட் கோகர்ணா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அது வந்து கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான கோவில். அதுவும் இந்த சனி முடியக்கூடிய இந்த காலகட்டத்தில் பித்ருக்கள் ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதனால் சிவன் ஆலயம் கடலோரத்தில் இருக்கிறதுல கோகர்ணா சென்று வழிபாடு செய்து விட்டு வரலாம். இல்லை பூரி ஜெகநாதர் ஆலயம் போகலாம் இந்த பக்கத்தில், அதுவும் உங்களுக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகங்கள் அமைவதும், குழந்தை பாக்கியம் முக்கியமாக குழந்தை செல்வம் அவசியம் வந்து உங்களுக்கு வெகு நாட்களாக எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு அது அமையறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு. ரொம்ப ஒரு மன நிறைவான ஒரு சனி பெயர்ச்சியாக அமைகிறது. ஸோ ஜென்மத்தில் இருந்து 2ஆம் இடத்திற்கு போகக்கூடிய சனி பகவானால் எந்த விதமான பெரிய பாதிப்புகளும் உங்களுக்கு கிடையாது. சின்ன சின்ன பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, தினமும் காலையில் காகத்திற்கு அன்னமிடுவது, ஸோ காக்காக்கு சாதம் வைக்கிறது, சனிக்கிழமையில் வந்து தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக வந்து உங்களுக்கு அமையும். எந்த விதமான ஒரு குறையும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் பெரிதளவுக்கு இல்லை. இறை நம்பிக்கை, உங்களுடைய குலதெய்வத்தை அனுதினமும் நீங்கள் வந்து வழிபாடு செய்கிறது இந்த கிரக பெயர்ச்சியில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும்.